அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கூட நாம் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து தியானித்து வருகிற இந்த தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தின் 3வது பகுதிக்குள்ளாக நாம் இன்றிலிருந்து தியானிக்க போகிறோம். வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 12:11வது வசனத்தின் பின்பாகம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை, அதாவது பிசாசை ஜெயித்தார்கள். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த தொடர் போதனை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால், நம்முடைய சாட்சியின் வசனத்தினால் பிசாசின் மேல் ஜெயம் கொள்கிறோம் என்ற அந்த தலைப்பில் நாம் முதலாவதாக இன்றைக்கு உலகத்திலே பெருகி வருகிற அழிவு, தீமைகள், இவைகளெல்லாம் எப்படி இந்த உலகத்தில் ஏன் பெறுகிறது, யார் இந்த அழிவுகளுக்கு காரணம், எப்படி பிசாசு தான் இந்த அழிவுகளுக்கு காரணம் என்று சொல்லி அந்த காரியங்களை நாம் முதலாவதாக தியானித்தோம். அதற்கு அடுத்ததாக 2வது தலைப்பின் கீழ் எப்படி நம்முடைய கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார், அவர் நல்லவர் என்ற சத்தியத்தை நாம் இயேசுவின் ஊழியத்திலிருந்து மத்தேயு 8 மற்றும் 9ஆம் அதிகாரங்களில் இயேசு செய்த பல அற்புதங்களை நாம் தியானித்து அவைகளிலிருந்து எப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் நல்லவராகவே இருக்கிறார், அவர் நம்முடைய வாழ்வின் வருகிற வேதனைகளுக்கு காரணர் அல்ல, அவர் நம்முடைய வாழ்வில் நாம் வேதனைகளை அனுபவிக்கும் போது அவர் நம்மை அவைகளிலிருந்து விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், நம்முடைய கட்டுகளிலிருந்து நம்மை கட்டவிழ்த்து விடுகிறவர், நம்மை குணமாக்குகிறவர், அவர் நன்மை செய்கிறவர் என்ற சத்தியத்தை நாம் தெளிவாக அந்த அற்புதங்களிலிருந்து தியானித்தோம். தேவ பிள்ளைகளே, இப்பொழுது இந்த தொடர் போதனையின் முக்கியமான தலைப்புக்குள்ளாக வந்திருக்கிறோம். அது என்னது? இப்பொழுது நம்ம என்ன தியானிக்க ஆரம்பிக்க போகிறோம் என்றால், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு உண்டாயிருக்கிற ரட்சிப்பை குறித்து நாம் இந்த வாரத்திலிருந்து தெளிவாக தியானிக்க போகிறோம். இயேசு எப்படி சிலுவையிலே நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் அவர் அங்கே சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிர் தெழுந்த போது எப்படி நமக்கு ஒரு மகிமையான ரட்சிப்பை வழங்கினார் என்ற சத்தியத்தை நாம் இந்த வாரத்திலிருந்து தியானிக்க போகிறோம். இந்த இயேசு நமக்கு வழங்கியிருக்கிற இந்த ரட்சிப்பின் மகிமையை நாம் தியானிப்பதற்கு ஆரம்பமாக, தேவ பிள்ளைகளே, ஏன் இயேசு சிலுவையிலே ஆட்டுக்குட்டியானவராக இரத்தம் சிந்தி மரிப்பது எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது, அது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த வாரம் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் ஏற்கனவே பார்த்தோம் இந்த தொடர் போதனை 1வது தலைப்பில், இன்னைக்கு உலகத்தில் எப்படி இந்த அழிவுகள் எல்லாம் வந்தது, மனிதன் பிசாசனுடைய தந்திரங்களுக்கு, பொய்களுக்கு செவி கொடுத்து, அவனுடைய பாவ சோதனைகளுக்கு இடம் கொடுத்து பாவம் செய்த போதுதான் இந்த உலகத்துக்குள்ளாக அழிவு, வேதனைகள் பிரவேசித்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம். தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாய் அந்த காரியத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஏன் இந்த ரட்சிப்பு, இந்த இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவராய் ரத்தம் சிந்தி மரிப்பது எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அதற்கு மறுபடியுமாய் வேதத்தின் முதல் பக்கத்திற்கு நாம் திரும்ப போகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் மற்றும் 28வது வசனத்தை நாம் வாசிக்கிறேன். பாருங்கள், ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும்
மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இப்பொழுது 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் போது, ஆதாம் ஏவாளை சிருஷ்டிக்கும் போதே பாருங்க, ஆதாம் ஏவாளிடத்தில் கர்த்தர் அவனுடைய சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கத்தை என்ன செய்கிறார்? தெளிவாக வெளிப்படுத்துகிறார். அதை நாம் ஆதியாகமம் 1:28 வாசிக்கிறோம். அது என்னது? ஆண்டவர் சொல்லுகிறார் ஆதாமை பார்த்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அப்போ தேவன் ஆதாமும் ஏவாளையும் சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போதே அங்கே தேவன் ஒரு காரியத்தை ஆதாமுக்கு வெளிப்படுத்துகிறார். அது என்ன? தேவன் ஆதாமை சிருஷ்டித்த போது அவனை ஒரு ராஜாவாக சிருஷ்டிக்கிறார். அதை தான் 26வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் பூமியில் உள்ள சகலவற்றையும் ஆளக்கடவர்கள் என்று சொல்லி அவர்களை உருவாக்குகிறார். பாருங்க, அப்போ ஆதாமும் ஏவாளும் ஒரு ஒரு ராஜாக்களாய் இந்த பூமியில் உள்ள சகல காரியங்கள் மேலும் ஆளுகிறவர்களாய் கர்த்தர் அவர்களை என்ன செய்கிறார்? சிருஷ்டிக்கிறார். அப்போ அவர்கள் சகலத்தையும் ஆண்டு கொள்ளும்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறபடியால் ஆண்டவர் அவர்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சில வேளைகளில் நீங்கள் இந்த பூமியில் உள்ள சகலவற்றின் மேல் ஆளுகை செய்வதற்கு தடையா பிசாசு என்ன செய்வான்? வருவான். அதனால் என்ன பண்ணுங்க, நீங்கள் பலுகி பெரிய பூமியை நிரப்பி நீங்கள் ஆளுகை செய்யும்போது சில காரியங்களை கீழ்ப்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஏதாவது ஒரு காரியம் உங்களுடைய ஆளுகைக்கு விரோதமாக எதிர்த்து வந்தால் அதை நீங்கள் என்ன செய்யுங்க? கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கட்டளை கொடுக்குறாரு. பாருங்க, அதாவது என்ன சொல்ல வர்றாரு? எப்பா, பிசாசு ஒருத்தன் வருவான், அவன் வந்தால் பாவ சோதனையை கொண்டு வருவான், ஆனால் நீங்கள் அவனை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆதாமின் சிருஷ்டிப்பிலே தேவன் அவனை பார்த்து சொல்லிய வார்த்தைகளின் மூலமாய் பாருங்க, கர்த்தர் எப்படி அவன் பிசாசை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள வேண்டும் என்ற அந்த தேவனுடைய சித்தத்தை என்ன செய்கிறார்? ஆதாமுக்கு ஏற்கனவே வெளிப்படுத்தி விட்டார். ஆனால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தின் பின்பாகத்திலே வேதத்திலேயே மிக சில வேதனையான அந்த வாக்கியத்தை நாம் என்ன செய்கிறோம்? மிகுந்த வேதனையை உண்டாக்குகிற ஒரு வாக்கியத்தை வாசிக்கிறோம். அது என்னவென்றால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, இப்பொழுது ஏவாள் பிசாசின் தந்திரங்களுக்கு அவனோட பொய்யான பேச்சுக்கு இடம் கொடுத்து விட்டால், கர்த்தர் எந்த கனியை விலக்கினாரோ அந்த கனியை சாப்பிடும்படியாக பிசாசு வந்து என்ன செய்கிறான்? ஏவாளை சோதிக்கிறான். இப்போ ஏவாள் பிசாசின் சோதனைகளுக்கு இடம் கொடுத்து விட்டால், இடம் கொடுத்தவுடன் என்ன ஆகுது? வேதத்திலே ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு வாக்கியம் இப்பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் பின்பாகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, அது என்னது? ஏவாள் அந்த கனியை கண்டு அதை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஆதியாகமம் 3:6 பின்பாகத்திலே. தேவ பிள்ளைகளே, வேதத்திலேயே வருத்தத்தோடு வாசிக்க வேண்டிய சில வார்த்தைகள் இவைகள், மிகுந்த வருத்தத்தோடு. ஏனென்றால் இந்த ஆதாமும் ஏவாளும் இந்த பூமியே இருளுக்குள்ளாக அழிவுக்குள்ளாக பிசாசுக்கு விற்று போட்ட அந்த மிகுந்த வேதனையான அவர்களுடைய அந்த பாவ செயலை எங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஏவாள் என்ன செய்தால் அந்த கனியை பறித்து புசித்து ஆதாமுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான்.
இதனால் என்ன நடந்தது? ஆதியாகமம் 3:7 சொல்லுது, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக பாவம் செய்யும்படி பிசாசு வந்து சோதிக்கிறான். இப்போ ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? தேவனுடைய திட்டம் என்ன? ஆதாமும் ஏவாளும் பிசாசை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொண்டிருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் இங்கே ஆதாமும் ஏவாளும் பிசாசினுடைய பாவ சோதனைக்கு இடம் கொடுத்து இப்போ பாவம் செய்து பிசாசுக்கு அடிமையாகி இப்போ பிசாசினாலும் பாவத்தினாலும் ஆதாமும் ஏவாளும் ஆளுகை செய்யப்படுகிறவர்களாய் மாறிவிட்டார்கள். ராஜாக்களாய் இருந்த ஆதாமும் ஏவாளும் இப்பொழுது அடிமைகளாய் மாறிவிட்டார்கள். அடிமைகள். எந்த அளவுக்கு வேதனையான நிலைக்கு அவர்கள் வாழ்க்கை தள்ளப்பட்டது பாருங்க. வேதம் அவ்வளோ அழகாக சொல்லுது, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். எல்லா தேவன் கொடுத்த எல்லா மகிமை கனம் எல்லாவற்றையும் இழந்து தேவன் அவர்களை ராஜாக்களாய் சிருஷ்டித்திருந்தார். பிசாசை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுகிற அந்த வல்லமையோடு சிருஷ்டித்திருந்தார், அதிகாரத்தோடு சிருஷ்டித்திருந்தார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் பிசாசின் பொய்க்கு இடம் கொடுத்து அந்த விலக்கின கனியை புசித்தபடியால் இப்பொழுது பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமையானார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் வெட்கத்தினால் அவர்களுடைய வாழ்க்கை மூடப்பட்டது. தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். அதாவது மகிமையோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கை இப்பொழுது வெட்கத்தினால் மூடப்பட்டது. மிகுந்த வேதனையான சூழ்நிலைக்கு ஆதாமும் ஏவாளும் தள்ளப்பட்டார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளே, நல்ல செய்தி என்ன தெரியுமா? நல்ல செய்தி என்ன தெரியுமா? தேவன் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த உடனே, இனி இதுதான் உன் தலைவிதி, பாவம் செய்துட்டல்ல, இனி நான் உன்னை தள்ளி விடுகிறேன் என்று சொல்லி அவர்களை உடனே தள்ளி விடலை. பாருங்க, உடனே பாருங்க தேவன் ஆதாமை தேடி வருகிறார். தேடி வந்து பாருங்க, இன்றைக்கும் எல்லா மனிதனிடத்திலும் தேவன் கேட்கிற கேள்வி அன்றைக்கு ஆதாமினிடத்தில் கேட்டார். என்ன கேட்டார்? ஆதியாகமம் 3:9 அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். நீ எங்கே இருக்கிறாய்? இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் பார்த்து கேட்கிற கேள்விதான், நீ எங்கே இருக்கிறாய்? ஏன் என்னை விட்டு ஒளிந்திருக்கிறாய்? என்னோடு நீ வாழும்படிதானே நான் உன்னை சிருஷ்டித்தேன், ஆனால் நீ எங்கே போய் ஒளிந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லிதான் வருங்க. இன்றைக்கும் கர்த்தருடைய சத்தம் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் என்ன செய்து தொனித்து கொண்டிருக்கிறது. பாருங்க, அன்பின் தேவன் ஆதாம் எவ்வளவு தேடி வருகிறார். தேடி வந்து பாருங்க, முதலாவது ஆதாம் ஏவாளிடத்தில் அவர்களுடைய பாவத்தின் விளைவை சொல்லிவிடுகிறார். ஏன்னா பாவம் செய்தால் அதுக்கு விளைவுகள் என்ன செய்து இருக்குது. அந்த பழத்தை சாப்பிட்றதுனாலே சாகவே சாவா என்று சொல்லி ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருந்தார். அது ஏற்கனவே அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மகிமையினால் மூடப்பட்டிருந்த ஆதாம் ஏவாள் இப்பொழுது வெட்கத்தினால் மூடப்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பாருங்க, கீழே ஆதியாகமத்தை நாம் வாசிக்கும் போது கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, அதாவது ஆதியாகமம் 3:16 அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடே பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஏவாளை பார்த்து சொல்லுகிறார், ஏவாளே, நீ பாவம் செய்தபடியால் இனி பிள்ளையை பெற்றெடுக்கிறது மிகுந்த கடினமாகிவிடும், மிகுந்த வேதனை நிறைந்ததாய் மாறிவிடும். அது மாத்திரமல்ல, உன் கணவனோடு இருக்கிற உறவிலே மிகுந்த வேதனை உண்டாயிருக்கும் என்று சொல்லி, எப்படி அவர்கள் இனி தங்களுடைய உலக வாழ்விலே அவருடைய பொறுப்புகளை நிறைவேற்றும் போது, ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்கிற அந்த மகிமையான கடமையை நிறைவேற்றும் போது கணவன் மனைவி உறவிலே இனி பாருங்கள் வேதனை, சாதாரண வேதனை, மிகுந்த வேதனை. அடுத்தது
ஆதாமை பார்த்து அவனுடைய பாவத்தினுடைய விளைவையும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 3:17 கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே, உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கிறோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் என்று சொல்லி பாருங்க. பாவத்தினால் உண்டான மிகுந்த வேதனையின் விளைவுகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆதாமுக்கு ஏவாளுக்கு தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்? எப்பா, நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால இப்போ உங்கள் வாழ்க்கை மிகுந்த வேதனையால் நிரம்பி விட்டதே, சாபத்தினால் நிரம்பி விட்டதே, மிகுந்த கஷ்டத்தினாலும் கடினத்தினாலும் மிகுந்த துக்கத்தினாலும் உங்கள் வாழ்க்கை நிரம்பி விட்டது என்று சொல்லி பாவத்தின் விளைவுகளை சொல்லுகிறார் பாருங்க. சொல்லிட்டு பாருங்க, ஆனால் அதோடு அவங்கள விட்டு விடலை. அவ்வளோதான், அவங்க பாவத்தின் நிமித்தம் இனி உங்களுக்கு வெட்கம், துக்கம், துன்பம், வேதனை தான் அப்படி என்று சொல்லி பாருங்க, அப்படியே விட்டு விடவில்லை பாருங்க. தேவன் இவர்களுடைய பாவத்தினால், ஆதாம் ஏவாளுடைய பாவத்தினால் உண்டான வேதனைக்கு பாருங்கள், தேவன் தானே பரிகாரம் செய்ய போகிறதை, அந்த பாவத்திலிருந்து, அந்த வேதனையிலிருந்து அவர்களை மீட்கும்படி அவரே ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்பதை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அங்கே என்ன செய்கிறார்? கற்பிக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 3 இப்பொழுது 21 வசனத்திலே, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தேவ பிள்ளைகளை, இங்கே ஆதாமும் ஏவாளும் அங்கே இருக்கிறார்கள், வெட்கத்தினால் நிரம்பி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பாவத்தினுடைய விளைவினால் இப்பொழுது இனி வாழ்நாளெல்லாம் வேதனையும் துன்பமும் தான் என்ற அந்த வேதனையான காரியத்தை கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் அறிந்து கொள்கிறார்கள். சாபம் அவர்கள் வாழ்க்கையை நிரப்பிவிட்டது. இப்போ அவர்கள் வேதனையோடு அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, இப்படி பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, ஆண்டவரே நீர் விலக்கின கனி அப்படி புசித்து விட்டனே, அதனால் இவ்வளோ வேதனையினால் இப்போ என் வாழ்க்கை நிரம்பி இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் உள்ளத்திலே இங்கே வேதனையோடு நின்று கொண்டிருந்த போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தேவன் தம்முடைய அன்பிலே எப்படி ஆதாமும் ஏவாளையும் எப்படி இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து எப்படி அவர்களை விடுவிக்க போகிறார் என்ற ஒரு ஆச்சரியமான அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை அங்கே ஆதாமுக்கு ஏவாளுக்கு முன்னாடி என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். என்ன நடக்குது இங்கே? ஆதியாகமம் 3:21 வேதம் சொல்லுகிறது, ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தேவன் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களை உடுத்தினார் என்று போட்டிருக்குது. தோல் உடைகளை உடுத்தினார். எப்படி அதை உடுத்தியிருப்பார் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இங்கே தான் ஆதாமும் ஏவாளும் அவர்கள் வாழ்நாளில் காணாத ஒரு காரியத்தை காண்கிறார்கள். அது என்னது? தேவன் அங்கே ஒரு குற்றமில்லாத ஒரு மிருகத்தை அங்கே அடித்து அதை பலியிட்டு அங்கே ரத்தம் சிந்தப்படுகிறது. அந்த பலியிடப்பட்ட அந்த மிருகத்தின் தோலை எடுத்து தேவன் என்ன செய்கிறார்? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உடுத்துவித்து இதன் மூலம் தேவன் தம்முடைய அந்த ரட்சிப்பின் திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் ஆதாமுக்கு ஏவாளுக்கு. அது என்னது? ஆதாம், ஏவாளே, நீ பாவம் செய்திருக்கிறாய், நீ மரிக்க வேண்டும். ஆனால் நீ மரிக்க வேண்டாம்ப்பா, உனக்காக நான் ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். அது யார்? நானே மனிதனாய் வரப்போகிறேன், தேவனாகிய நானே என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் எப்படி தேவனுடைய ஆட்டுக்குட்டியாய் இந்த பூமிக்கு அவர் அனுப்ப போகிறார், அவர் எப்படி சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காய் அவர் எப்படி பலியிடப்பட போகிறார், நமக்காய், நம்முடைய பாவத்திற்காய் இப்பொழுது தேவனே மனிதனாய் வந்து அவர் சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்கான பலியாய் மரித்து அவர் ரத்தம் சிந்தி, அதன் அடிப்படையில் தான்
இனி மறுபடியும் உங்களுக்கு பாவத்தினால் உண்டான இந்த வெட்கத்திலிருந்தும் இந்த வேதனையிலிருந்தும் விடுதலை உண்டாகப் போகிறது என்ற அந்த காரியத்தை தேவன் என்ன செய்கிறார்? ஆதாமுக்கு ஏவாளுக்கும் வெளிப்படுத்துகிறார். யோசித்து பாருங்க. இதன் மூலம் தேவன் அவர்களுக்கு என்ன வெளிப்படுத்தினார் பாருங்க. தேவன் தம்முடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு அவருடைய பிரமாணத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். அதை எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆம் பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் வெளிப்படுத்துகிறார். என் அருமை மகனே மகளே, என்னோட பிள்ளைகளாக இருக்க வேண்டியவங்க இப்போ என்னை விட்டு நீங்கள் தூரமாக ஓடிட்டீங்க. எனக்கு உங்களுக்கு உறவு முறிந்து விட்டது. ஆனால் நான் உங்களை ரட்சிக்க போகிற எப்படி? ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டு அதனுடைய இரத்தத்தின் அடிப்படையில் தான் இனி உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாக முடியும். ஏனென்றால் ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாக முடியாது என்று என்கிறாங்க. அந்த தேவ பிரமாணத்தை அங்கே நம்முடைய தேவனாய கர்த்தர் அங்கே ஆதாமுக்கு ஏவாளுக்கு வெளிப்படுத்துகிறார். அதன் மூலம் ஆதாமும் ஏவாள் அறிந்து கொள்கிறார், ஓஹோ நமக்கு விடுதலை இருக்கிறது. ஆனால் அந்த விடுதலை உண்டாவதற்கு தேவனே வந்து மரிக்க வேண்டியிருக்கு. ஒரு ஆட்டுக்குட்டியா நம்முடைய இடத்துல ஒரு குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி பலியிடப்பட வேண்டியிருக்குது. அது மரித்தாதான் இனி நமக்கு ரட்சிப்பு. அது பலியிடப்பட்டு தான் இனி நமக்கு இந்த பாவத்திலிருந்து ரட்சிப்பு உண்டாகும் என்ற அந்த ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார் தேவன் ஆதாமுக்கு ஏவாளுக்கும். அதை ஆதாம் ஏவாள் அறிந்து கொள்கிறார்கள். அதை அறிந்து கொள்ளும் போது பாருங்கள், ஆதாமுக்கு ஏவாளுக்கும் உள்ளத்தில் என்ன உண்டாயிருக்கும் பாருங்க. சங்கீதம் 34 பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தேவன் நம்முடைய இருதயம் ரட்சிக்கப்படுவதற்கு எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி, பாவத்தில் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளமே எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வெளிப்படுத்துகிறார் பாருங்க. சங்கீதம் 34:18 வசனத்தில் வேதம் சொல்லுகிற, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். அம்பரியமானவர்களே, அந்த குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி, அதுக்கு முன்னாடி ஏதேன் தோட்டத்தில் மரணம் என்பதே கிடையாது, அங்கே ஜீவன் மட்டும் தான் இருந்தது. ஆனால் எப்பொழுது அந்த மரணத்தின் கனியை ஆதாமும் ஏவாளும் புசித்தார்களோ அப்பொழுது மரணம் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே பிரவேசித்து விட்டது. அதனால் இப்பொழுது ஒரு குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி பலியிடப்படுவதை கண்களால் அவர்கள் காண்கிறார்கள். காணும்போது ஆதாம் ஏவாளோட உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? ஐயோ, என்னோட பாவத்துக்கு இப்போ ஒருத்தர் மரித்து தான் ஆக வேண்டி இருக்குதே. ஒரு குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி மரித்து தான் இப்போ நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையும் பாவ மன்னிப்பும் இந்த வெட்கத்திலிருந்து விடுதலையும் அதன் மூலமாக தான் இனி உண்டாகும் வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் உள்ளம் என்ன செய்திருக்கும்? நொறுங்கி போயிருந்திருக்கும். அவருடைய இருதயம் நொறுங்குண்ட இருதயமாக இருக்கும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதுதான் ரட்சிக்கப்படுவதற்கான இருதய நிலை. எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய பாருங்க, ஏன் ஆண்டவர் மனிதனுக்கு ரட்சிப்பு இப்படி ஒரு குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி மரித்து அதனோட ரத்தம் சிந்தப்பட்டு தான் தேவனே மனிதனாய் வந்து ஆட்டுக்குட்டியாய் மரித்து அவர் சிந்திய ரத்தத்தின் அடிப்படையில் தான் இனி நமக்கு ரட்சிப்பு உண்டாக முடியும் என்ற அந்த தேவ பிரமாணத்தை ஏன் ஆதாமுக்கு ஏவாளுக்கு வெளிப்படுத்தினார்? ஏனென்றால் தேவ பிள்ளைகளே, தேவன் அங்கே சிலுவையிலே மரிக்கிறதை பார்க்கும்போது, அங்கே ஆதாம் ஏவாள் ஒரு குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி மரிக்கிறதை பார்க்கும்போது அவர் உள்ளம் நொறுங்கி போயிருக்கு. ஐயோ, என் பாவத்திற்காக ஒரு குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி மரிக்க வேண்டியிருக்கிறது. ஒரு உயிர் ஒரு 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 உயிர் பலி கொடுத்தாதான் இனி நமக்கு ரட்சிப்பு என்ற நிலைக்கு இப்போ உண்டாய் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். நம்முடைய வாழ்க்கை எல்லாம் நம்முடைய பாவத்தினால தான் இப்படி உண்டாயிருக்குது என்று சொல்லி அங்கே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தன்னுடைய பாவத்தை குறித்து பாருங்க ஒரு குற்ற உணர்வு உண்டாயிருக்கும். ஆனால் எப்பொழுது அந்த ரத்தம் தோய்க்கப்பட்ட அந்த ஆடையை எடுத்து தேவன் ஆதாமுக்கு ஏவாளுக்கு உடுத்தினாரோ அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கும்.
பரவாயில்ல, தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்து ஆட்டுக்குட்டியாய் அவர் மரித்து ரத்தம் சிந்தின மூலமா இப்பொழுது என் வெட்கம் நீங்குகிறதே என்று சொல்லி அவர்கள் உள்ளத்திலே பாருங்க, இப்போ தேவன் பேரிலே ஒரு பாசம், அன்பு, ஒரு கீழ்ப்படிதல் என்ன செய்திருக்க உண்டாயிருக்கும் பாருங்க. அவருடைய நொறுங்குண்ட இருதயம் இப்பொழுது அவருடைய இருதயம் உடைந்து போய் எப்போ பாவ உணர்வு அடைகிறார்களோ அப்பொழுது தேவன் வந்து அந்த தோல் உடைய உடுத்தின போது அவர் உணர்கிறார்கள், ஆகா தேவன் எவ்வளோ கிருபையுள்ளவராக இருக்கார், என்ன வந்து நரகத்துக்கு தள்ளியிருக்கணும், ஆனால் அவர் குற்றமில்லாத ஆடாய் தேவாட்டுக்குட்டியாய் மரித்து ரத்தம் சிந்தி எனக்கு ரட்சிப்பை வழங்கப் போகிறார், எனக்கு வெட்கத்திலிருந்து விடுதலை, வேதனையிலிருந்து விடுதலை அளிக்கப் போகிறார் என்ன நற்செய்தி அன்றைக்கு ஆதாமுக்கு ஏவாளுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கும் அதுதான் அறிவிக்கப்படுகிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் இனி பாவ மன்னிப்பு உண்டாகாது தேவ பிள்ளைகளே. அதன் மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு. தேவன் ஜீவபலியா எங்க சிலுவையில் மரித்து தான் நமக்கு ரட்சிப்பு. அதை பார்க்கும்போது நமக்கு என்ன உண்டாகிறது? நம்முடைய இருதயம் நம்முடைய பாவத்தை குறித்து நொறுங்குண்டு இப்பொழுது அவருடைய கிருபையினால், அன்பினால் தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது என்று சொல்லி பாருங்க, நமக்கு இன்றைக்கு தேவன் பேரில் ஒரு பாசம் உண்டாகிறது. இதனால தான் தேவ பிள்ளைகளே, ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. இந்த ரட்சிப்பை குறித்து தான் வரும் நாட்களிலே, வரும் வாரங்களில் இன்னும் ஆழமாக நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். ஏனென்றால் தேவன் நம்ம எப்படி ரட்சிக்கிறார் என்று உணரும் போது ஏனி மறுபடியும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பழைய பாவங்களுக்குள்ளே போக மாட்டோம். ஏன்னா நம்முடைய பாவம்தான் தேவனே மனிதனாக வந்து மரிக்க வேண்டிய அளவுக்கு பாருங்கள் பாடுகளை உண்டாக்கி விட்டது என்பது நமக்கு உணர்த்துகிறது பாருங்கள். அதனால தான் இப்படிப்பட்ட வழியில் தேவன் ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்று சொல்லி அவர் உலகத் தோற்றமே தீர்மானித்திருந்தார். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே அறிந்து கொண்ட அந்த சத்தியத்தின் அடிப்படையில் நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சமூகத்தில் வருகிறோம் அப்பா. கர்த்தாவே, நீர் எப்படி எங்களுக்கு ரட்சிப்பை தருகிறீர்? ஏன் இந்த ரட்சிப்பு தேவ ஆட்டுக்குட்டியா இயேசு சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தின மூலமாகத்தான் நமக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஏன் நீர் இப்படிப்பட்ட ஒரு உன்னத திட்டத்தை உமக்குள் வைத்திருந்தீர் என்பதை நாங்கள் இந்த நாளில் கற்றுக்கொண்டோம் அப்பா. ஏனென்றால் நம்முடைய சிலுவை மரணம் எங்களுக்கு உணர்த்துகிறது, உன் பாவத்தினால தான் அன்றைக்கு இயேசுவே சிலுவையில் மரிக்க வேண்டியதாகிவிட்டது. அதனால் இனி பாவம் செய்யாதே, இனி பாவத்துக்கு இடங்கூடாத, பிசாசுக்கு இடங்கூடாத என்ற ஒரு மகிமையான செய்தியை அது எங்களுக்கு உணர்த்துகிறது. அது மாத்திரம் அல்ல, தகுதியின்படி நரகத்துக்கு தள்ளப்பட வேண்டும். ஆனால் தேவனுடைய அன்பினால் இன்றைக்கு என் பாவங்களை அவருடைய இரத்தத்தினால் மன்னித்து என் வெட்கத்தை மாற்றுகிறார், வெட்கத்திலிருந்து எனக்கு விடுதலை அளிக்கிறார் என்ற சந்தோஷமான செய்தியை நாட்டுக்குட்டியின் பலியின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. ஆமாண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ரட்சிப்பை திட்டத்தை எங்களுக்காக வைத்து தான் இயேசுவை சிலுவையிலே நீர் பலியிடும்படி 2000 ஆண்டுகளுக்கு முன் அனுப்பி அவர் மூலமாய், அவர் சிலுவை பலி மூலமாய் எங்களுக்கு ரட்சிப்பை தந்தீரே. இந்த சத்தியங்களை இந்த நாளில் வெளிப்படுத்தினக்காய் ஸ்தோத்திரம். இது இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் அறிந்து உணரட்டும். அறிந்து உணர்ந்து இந்த நாளிலே ஆண்டவரே கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் மேலே ஒரு ஆழமான பாசமும் அன்பும் எல்லாருக்கும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தங்கள் பாவங்களிலிருந்து, தங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க யாரெல்லாம் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்காங்களோ பாவத்திலிருந்து மனம் திரும்பும்படியாய் ஜெபிக்கிறோம். நாளில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுவார்களாக. இளையரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வருவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.